பள்ளி மாணவர்கள் புதியது வரும் வரை பழைய பஸ் பாஸ் மூலம் பயணிக்கலாம். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. கலைஞரின் கனவு இல்லம் 1 லட்சம் வீடுகள் கட்ட தமிழக அரசு 3100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தேசிய அளவிலான சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை. ஆளுநர் RN ரவி பேச்சு. ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தனியார் தொலைக்காட்சி பெண் ஊழியர் புகார். பாலியல் வழக்கில் சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது. மே 30ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் முடிவு நெருங்கும் நிலையில் வருகை. ஜூன் 4க்கு பிறகு மோடிக்கு குட் பை. ராகுல் காந்தி பேச்சு. நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். பாஜக கூட்டணி 200 இடங்களை கூட தாண்டாது. மல்லிகார்ஜுன கார்கே ஆருடம். இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கிடையாது. ஹமாஸ் திட்டவட்டம். பப்புவா நியூ கினியா நிலச்சரிவு. பிரதமர் மோடி இரங்கல். கேரளாவில் அதி கனமழை பெய்யக்கூடும். கோட்டயம் எர்ணாகுளம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். சென்னையில் வெப்பம் மேலும் அதிகரித்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.